நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. ஸோ நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ இந்த ஐபிஎல் அப்படின்னு வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் புதுசா முளைச்சிருவாங்க, புதுசா சேனல் கிரியேட் பண்ணுவாங்க, புதுசா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. ஸோ இந்த பிரைம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு டீம் கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த டீம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் இருக்காது, உரிக்க வெங்காயம் என்ன வரும் அதே மாதிரி தான். ஸோ நீங்க நல்லா கவனமா இருந்துக்கோங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எடிட்டட் ஸ்கிரீன்ஷாட் இந்த மாதிரி டைம்ல பயங்கரமா கொடுப்பாங்க. இப்போ இன்ஸ்டா தொட்டிங்கனாலே போதும் எல்லாமே அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. லாஸ்ட் சீசன்லாம் நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா தான் டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னோட சேனல் பிடிக்கலையா, நீங்க தாராளமா இன்னொரு தமிழ் ஏதாச்சும் பெஸ்டா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சேனலை நீங்க ஃப்ரீயா கொடுக்குற சேனலை கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரைம்னு சொல்லி காசு வாங்கிட்டு அதுல என்ன இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. நம்ம கொடுக்குற டீம் தான் அதுலயே கொடுக்க போறாங்க. என்ன ஒரு சில சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு 10 மேட்ச்ல அங்கேயும் 3 தான் வின் ஆகும், இங்கேயும் ஒரு 4 மேட்ச் கிட்ட 3-4 தான் வின் பண்ண போறோம். எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவங்க அந்த ஒரு மேட்ச் வின் பண்றத பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஏதோ நாங்க சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இப்பவே சொல்றேன், ஏன்னா இந்த ஐபிஎல் இன்னும் 10 நாள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்பவே ஆரம்பிச்சிருவாங்க அந்த கேங் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வருஷம் நாங்க இப்படி வின் பண்ணோம் அப்படி. ஸோ கவனமா இருந்துக்கோங்க. இது ஒரு அவேர்னஸ் மாதிரி நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு எந்த இதுவும் வாங்காங்க. மாசம் 2000ங்கிறதுக்கு அது நீங்க அந்த 2000 விஷன் லெவல் ஆட் பண்ணி விளாண்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா சொந்தமா டீம் போட கத்துக்கலாம். ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆகும். இந்த 3 மணி நேரம் உங்களுக்கு விளையாடுறதுனால ஏன் பண்றோம் இல்லையா, ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வேஸ்டா இந்த பிரைம் அப்படிங்கிறத போட்டுறாதீங்க. மறுபடியும் தெளிவா சொல்றேன், ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய சேனல் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. நீங்க ஏன் இதை தான் பார்க்கணும், நான் தான் ஒரு 100% பெர்ஃபெக்ட் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எத்தனையோ ஃப்ரீயா கொடுக்குற சேனல் இருக்காங்க. அவங்களும் நீங்க தாராளமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பார்க்கலாம். என்ன பிடிச்சவங்க என்ன கண்டிப்பா பார்க்காத செய்வீங்க. லாஸ்ட் இயர் ஐபிஎல் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் இருந்தது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போல்ல ஒர்க் பண்ணி நல்லாவே பாத்தீங்கன்னா வின் பண்ணோம். ஸோ அதனால அவங்களோட ஆடியன்ஸோட சப்போர்ட் எனக்கு பயங்கரமா இருந்தது லாஸ்ட் இயர்ல. இந்த வருஷமும் ஐபிஎல்க்கு நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறது இன்னும் சர்ப்ரைஸா தான் வச்சிருக்கிறேன். பயங்கரமா இருக்கும். லீடர் போல லாஸ்ட் இயர் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம அதெல்லாம். ஸோ ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா இனிதான் நம்ம சொல்லுவோம். மறக்காம நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே கொடுப்போம். ஸோ அதே மாதிரி நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர்லாம் ஐபிஎல்ல நம்ம லீடர் போட்டு சூப்பரா கொடுப்போம். ஸோ இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஃபேண்டசி ஆப். ஸோ அடுத்து அருண்ஜேட்லி ஸ்டேடியம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நண்பா. பிச் ரிப்போர்ட்டை போட்டு மாத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே தெரியும். நல்ல வேலையா லாஸ்ட் மேட்ச் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். லாஸ்ட் 4 மேட்ச் ஆடி 4மே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணாங்க. என்னத்தை ரிப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தா ஆண்டவனே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண மும்பை வின் பண்ணி பிச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ண வச்சிருக்கு. ஸோ இதுவும் பெருசா இல்லை. லாஸ்ட் பால் வரைக்கும் போராடி எம்ஐ வின் பண்ணாங்க. கொஞ்சம் ஜிடி பவுலிங்ல கொஞ்சம் டைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியா வின் பண்ணியிருந்துக்கலாம். எம்ஐ வின் பை 7 விக்கெட். டோட்டலா 5ல 4 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 1 மேட்ச் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 0ல இருந்து 150க்குள்ள 3 இன்னிங்ஸ், 69க்குள்ள 2 இன்னிங்ஸ், 81க்குள்ள 1 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. ஹை ஸ்கோர் ஜிடி, லோ ஸ்கோர் யூபி ஸ்கோர் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 டீமுமே வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஜிடி கன்ஃபார்ம் வெளியே, யூபி வெளியே போறதுக்கான யூபி கூட சொல்ல முடியாது, உள்ள வரலாம் பார்க்கலாம். ஏன்னா எம்ஐயும் டிசியும் டேபிள் 2 எடுக்கலாம். ஆர்சிபி 3வது வரலாம், இல்லைன்னா ஆர்சிபி வின் பண்ணிட்டு இவங்க 3வது கூட வரலாம். பட் கண்டிப்பா குஜராத் வெளியே போயிட்டாங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் கார்னரு, மோனி, அடுத்து பாத்தீங்கன்னா கன்வர். ஸோ இந்த 3 பேர் தான் ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்ஸா பாயிண்ட் வாங்கி கொடுக்காங்க. நீங்க கார்னரை பாத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல 1 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்ல 2 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்ல 2 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு 30, 7 ரன் + 1 விக்கெட் சொல்லி எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்டா ஆடி கொடுக்காங்க. அது மாதிரி கன்வர் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட். ஸோ கன்சிஸ்டன்சி ஆடக்கூடியதுல 2. அடுத்து மோனியும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சாவே பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரே நீங்க 4வது ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஹேம்ல தான் ஏதோ இத்தனை மேட்ச் ஆடாத ஹேம்ல தான் லாஸ்ட் மேட்ச் 74 ரன் அடிச்சதுனால இந்த மேட்ச்ல நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மேபி அவங்களுக்கு அந்த பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட் சீசன்லாம் பவுலிங் பண்ணாங்க தமிழ்நாடு பிளேயர் தான். பட் இந்த சீசன் அவங்களுக்கு பவுலிங்கே கொடுக்கல. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் நமக்கும் பாத்தீங்க அப்படின்னா. அடுத்து கேத்தரின் பைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 15ல இருந்து 20 பாயிண்ட் எல்லா மேட்சுமே எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல
பேட்டிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ பவுலிங் பெருசா பண்ணனாலும் அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூபி டீம் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் கொஞ்சம் இருக்கக்கூடிய டீம். ஸோ யூபி டீமை பொறுத்த வரைக்கும் மெக்ராத், ஸோ ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க. பட் இந்த சீசன்ல அவங்க பெருசா எந்த மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கல. மொதல் மேட்ச் மட்டும் தான் 22 ரன் பிளஸ் 1 விக்கெட். அதுக்கு அடுத்த எல்லா மேட்சுமே மெக்ராத் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஹாரிஸ் வந்து இந்த சீசன் நல்லா இருந்தாங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா 38 ரன் பிளஸ் 1 விக்கெட், 38 ரன் பிளஸ் 1 விக்கெட், 60 ரன், அடுத்து 15 ரன், அடுத்து 15 ரன் பிளஸ் 2 விக்கெட் சொல்லி ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுத்தாங்க. அடுத்து தீபி சர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆல்ரவுண்டர் சொல்ற மாதிரி எல்லா மேட்சுமே லாஸ்ட் ஒரு 3 மேட்சா பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஃபார்ம்ல வந்து இருக்காங்க. 33 ரன் பிளஸ் 1 விக்கெட், 53 ரன் பிளஸ் 1 விக்கெட், 59 ரன் பிளஸ் 4 விக்கெட்னு சொல்லி பயங்கர ஃபார்ம் ஆடுது. எகல்ஸ்டோன் கன்சிஸ்டன்சியா விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய போல லாண்ட சீசன்ல இந்த சீசன்ல ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுத்து கொடுக்கல. ஸோ இந்த 4 பேருமே பாத்தீங்க அப்படின்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. 1 2 3 4. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீலியை வந்து 5வது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஹீலியுமே எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுறாங்க. ஒரு மினிமம் ஏதாவது ஒரு ரன் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஐபாடுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களும் ஓரளவுக்கு இந்த சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 5 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுத்திருக்காங்க. 2 3 4 5 விக்கெட் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க அவங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 9 பிளேயர் கிட்ட தான் எல்லாருமே சேமா எடுக்க முடியும். அதாவது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இங்க வர 7 8 9. இந்த கேத்தரின் பேஸும் இந்த இந்த 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் பிக்கா தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே இவங்களை எடுக்க மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தீப் சர்மாவும் கார்னரும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருப்பாங்க. ஹாரிஸுமே லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தாங்க. நம்ம வைஸ் கேப்டனா போட்டிருந்தோம். மெக்ராத் வந்து டிசிபி கேப்டன் வைஸ் கேப்டன் தான் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எந்த சீசன்ல பெருசா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், ஐபிஎல் வர்ற வரைக்கும் நான் ஞாபகப்படுத்துவேன் உங்க எல்லாருக்குமே. ஸோ உங்க காதுல கேட்டுட்டே இருக்கணும், பிரைம் அப்படிங்கிறது சுத்தமான போலித்தனமான இதுதான். ஸோ அதனால யாருமே நம்பிடாதீங்க அதை. ஸோ அதுக்கு நீங்க எத்தனையோ ஃப்ரீ சேனல்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்க சொந்தமா கூட டீம் போடுங்க. லீடர் போடலாம், நிறைய பெஸ்டா வரும். ஸோ அதுக்காச்சும் இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.